நேற்று வந்ததில்லை. அது ஏறத்தாழ 35 வருடங்கள், 30 வருடங்கள், 25 வருடங்கள், 20 வருடங்கள் தொழில் செய்தவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு, அந்த இடம் ஆரம்பத்தில் நகரசபைக்கு சொந்தமான இடம் இல்லை. அந்த இடம் பிரதேச செயலகத்துக்குரிய அரச காணியாக தான் அது காணப்பட்டது. அந்த 14 లోడ్ చీరి పట్టి తోటం 13 లోడ్ 13 లోడ్ yes மன்னார் நகர மக்களுக்கு மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள வேண்ட விடயம் என்னவென்றால், மன்னார் நகர மக்களின் அபிவிருத்திக்காக 32 கோடி பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்கள் மன்னார் நகரசபையினால் மேற்கொள்ள இருக்கின்றது. சொந்த நிதி 20 கோடியும், அதே போன்று மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 12 கோடியும் சேர்த்து மொத்தமாக 32 கோடிக்கான வேலை திட்டங்கள், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இடம்பெறப் போகின்றது. அதே போன்று மன்னார் நகரசபையின் தவிசாளரின் வேண்டுகோளுக்கிணங்க இலங்கை மத்திய கணக்காய்வு மத்திய கணக்காய்வினால் எங்களது நிறுவனத்தை அவர்கள் பரிசீலித்த பொழுது சென்ற காலங்களிலே இடம்பெற்ற 54 மில்லியனுக்கான ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த சபையிலே சில உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தைகளை பாவித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் வெளிப்பாடு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நெருங்கி கொண்டிருப்பதே அதன் வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்ல முடியும். முன்னாள் தவிசாளர் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக முன்னாள் தவிசாளர் கதைத்தார். அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்வார்கள். அந்த குறுகுறுப்பு தான் என்று அவரின் வெளிப்பாடு. அநேகமாக இந்த வருகின்ற கிழமைகளிலே அவருக்கான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு அவருக்கான கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என நான் நம்புகின்றேன். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.